கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. பல வேளைகளிலே நாம் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்காக நாம் காத்திருப்போம். அதாவது பல வேளைகளிலே நாம் மனிதர்களிடம் சென்று கேட்போம், இன்னும் சில வேளைகளில் தேவனிடம் கேட்போம். பல வேளைகளிலே அது குழம்பி போயிருப்போம், என்ன செய்வதென்றே தெரியாமல். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து காட்டுவேன் என்று. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஆகவே நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோமானால் அது மிகவும் சால சிறந்ததாக காணப்படும். இப்பொழுதும் வருகிற நாட்களிலே நாம் புதிய வருடத்திற்குள்ளே போக இருக்கிறோம். பல தீர்மானங்கள் நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வழிகளை தேவனாலே செவ்வைப்படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே மட்டுமல்ல, நாம் வாழ்வது தேவனுக்காக வாழ்வதனால் தேவனுக்கு பிரியமான வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய போதனைகளை கேட்டு அவர் நம்மை போதித்து வழி நடத்தும் பொழுது நாம் அவருடைய வழிகளில் நடக்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தேவனுடைய பாதைகளை பாருங்கள். அவர் நம்மை புல்லுள்ள இடங்கள், அதாவது மேய்ச்சலுள்ள இடங்களிலே, உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மேய்ச்சலுள்ள இடங்களிலே தான் தேவன் நம்மை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் நம்மை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. தேவன் இயேசு நம்முடைய சரீரத்தை மட்டுமல்ல, நம்முடைய ஆவியை மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேற்றி என்ன செய்கிறாராம்? அவருடைய நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நீதியின் பாதைகளில் நாம் நடக்கும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய வழி நடத்துதல் இப்படிதான் இருக்கும். தேவன் இப்படிதான் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாராவது இது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறீர்களா? தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாகவே அவர் உங்களை போதித்து வழி நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் எங்களுக்கு போதித்து காட்டுவீங்க என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அம்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை கர்த்தாவே. நீர் எங்களை போதித்து நடத்துங்க. புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நீதியின் பாதைகளிலே கர்த்தரங்களை நடத்தி உடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு தருகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.